ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, அதனால கொஞ்சம் அறுவடையும் பண்ணிட்டு சீடம் போட்டு போடலாம். பார்த்து அழகாக அடுக்கடுக்க எடுத்து இதில் வச்சிடணும். எப்படி இருக்கு ஃபீலிங்கு? சாப்பிடுவியா அந்த கீரையை? வாயை திறந்து பதில் சொல்லலாம். கையால் பறிச்சதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருக்க மாட்டியா? சாப்பிட்டு நிறைய நான் பொன்னாங்கண்ணி கீரை தான் இந்த தொட்டியில் ஊனி வச்சுருந்தேன். அதில் எப்படியும் தவறுதலாக இந்த மூக்குத்தி அவரையோட செடி விழுந்து விதை விழுந்து முளைச்சிருக்கு. சரி எடு. இந்த இலையெல்லாம் அந்த இலையை விட குட்டியாக இருக்குல்ல. மண் ரொம்ப டைட்டாகிடுச்சு இந்த இதில். வேறு மண்ணை மாற்றிட்டு காம்பை எடுத்து வேறு மாற்றி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா வளரும். நெக்ஸ்ட் டைம் அதை தான் ட்ரை பண்ணணும். இந்த இடம் ஃபுல்லாக நல்லா தொட்டி வச்சு கொடி ஏற்றி விடணுன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பிளானு. ஆனால் இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால போட்ட விதைகள்லாம் முளைச்சதை எடுத்து எங்களால் மாற்றி நட்டு வைக்க முடியல. ஒரு சண்டேவும் டைம் கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி காலியாக இருக்க தொட்டிலாம் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் பிளான் பண்ணி எடுத்து வைக்கணும் எல்லாத்தையுமே. சரி பசங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே என்னமோ வளர்ந்துருக்கு. என்னமோ இல்லை, அது தவறுதலாக விழுந்த ஒரு பாலக்கீரையோட விதை. அது 2-3 இலை தான் இருக்குது. அப்படியே கிள்ளி அதோட சேர்த்து போட்டு கூட்டு வச்சுக்கலாம். இப்போவே இந்த கீரையெல்லாம் பறித்து வச்சிட்டோம்னா நாளைக்கு காலைல சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஈவினிங் டைம்லேயே பறித்து எடுத்து வச்சுருவேன். சண்டேயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மற்ற நாளில் கொஞ்சம் பிஸியாகிடுவோம். அதனால தான் மற்ற நாளில் வெறும் தண்ணி ஊற்றுறது, ஏதாவது முடிஞ்சால் உரம் கொடுப்போம். சண்டேயில் நிறைய விதை போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துப்போம். மொத்தத்தில் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த வாட்டி வாங்கின வெண்டைக்காய் என்னன்னே தெரில, ரகமே சரியில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டிலே ஒரு மாதிரி மொட்டும் பூவுமா வந்துடுது. நான் இந்த வாட்டி தான் ஆசைப்பட்டு 20 வெண்டைக்காய் விதைக்கு மேலே போட்டுட்டேன். இதிலே பாருங்கள் தவறுதலாக ஒரு முளைக்கீரை ஒன்று வளர்ந்துருக்கு. அதுவுமே கீரையோட பருப்பு கீரையெல்லாம் கூட இருக்குது. ஏதோ ஒரு 2 வெண்டை. அப்படியே இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது. எதுவுமே சரியாக நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வைக்கல, அதனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகவும் வரல. அந்த ரோவில் 3 வெண்டைக்காய்னா இங்கே ஒரு 3 வெண்டைக்காய் ரீபார்ட் பண்ணது இருக்குது. இதுவுமே அதே ரக வெரைட்டி தான். பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் இருக்குது. அப்பப்போ பார்க்குறப்போ உடச்சி போடுறது தான். இங்கே ஒரு சிறுக்கீரை பாருங்கள், ஒன்று முளைச்சிருக்கு. பிரண்டை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்க வேண்டியது தான். போ தம்பி, கட் பண்ணு சீக்கிரம். ரொம்ப அடியிலேருந்து கட் பண்ணாத, கொஞ்சம் மேலே விட்டு கட் பண்ண. இந்த இடம்லாம் முத்தி போயிருக்கோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் எல்லஸாக இருக்கிற பக்கமாக பார்த்து கட் பண்ணு. இந்த மாதிரி மேலே ஒரு 2 இனுக்கு விட்டு கட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இல்லைன்னா நார் ஆகிடும். என்ன உனக்கு சட்னியா துவையலா இல்லை ஊறுக்காவா? உரக்கா. என்ன உரக்கா? பார்த்து ரோஸ் செடியை கட் பண்ணிட போகிற. அதுவே திக்கி முக்கி வளருது. பாவமாக இருக்குது வளர்றது பார்த்தாலே. இந்த வாட்டி ரோஸ் செடி தாத்தா கூட இல்லை, என்னன்னே தெரில, இன்னும் வரவே இல்லை. ஆடி மாதம் ஆரம்பித்தோம். ட்ராகன் ஃப்ரூட்டு இது சரி எடுத்து இடத்தனா மாற்றி வைப்போம், அப்போயாச்சும் பழுக்குதான்னு நினச்சிட்டே இருந்தோம். பார்த்தா அதுக்கு முன்னாடியே பழுத்துருச்சு. இப்போ தொட்டியே மாற்றி வைக்கலாம் தான் இந்த இடத்தையே க்ளீன் பண்ணது. சரி பழம்லாம் பறித்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு. இப்போது 2 பழம் இருக்குது. ஒன்று தான் பழமாக இருக்குது, ஒன்று காயாகவே இருக்குது. இந்த பழத்தை இப்போ பறிச்சிருவோம். அதை வாட்டி எங்களோட மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை முடிஞ்சிச்சு. சீட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய பாலக்கீரை விதைகள் போட்டு வச்சுருந்தேன். இந்த எலி பையன் கடிச்சிட்டான். என்னென்னா நான் மூடி போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் திறந்து விடலான்ட்டு திறந்து விட்டேன், கடிச்சு போட்டு போயிடுச்சு. இப்போ திருப்பி இதில் பாலக்கீரை போட்டு மூடி போட்டே கொஞ்சம் நாளைக்கு வளர்ப்போம். வா விதை போடலாம், வா பாலக்கீரை எடுத்துட்டு வா. இதை அழகாக மண்ணை தூவி விட்டு அப்படியே பரவலாக தூணும். அந்த சீடெல்லாம் க்ளோஸ் ஆகிற மாதிரி தூணும். க்ளோஸ் பண்ணியாச்சா? அடுத்த விதை போடலாம். குச்சி வச்சு இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுத்தது இதில் ஏதாவது ஒரு கீரை விதை. இதுலையுமே ஆல்ரெடி நான் அரைக்கீரை போட்டு வச்சுருந்தேன். நம்ம பால்கனியில் இதெல்லாம் விதை போட்டுட்டு கீழே போய் மாற்றி விடணும். இங்கே இருந்தாலே எலி சாப்பிட்றது மொத்தத்தையும். பால்கனி கொண்டு போயிட்டு அந்தளவுக்கு எலி நடமாட்டம் இருக்காது அங்கே. இந்த அடுத்தது அதிலே போட்டிருப்பாங்க அரைக்கீரை. கொஞ்சமாக எடு, கொஞ்சமாக இல்லை கவுக்கக்கூடாது. கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே பரப்பின மாதிரி போட்டுரும். போட்டு
ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து அப்படியே இப்படி லைனாக இப்படி போட்டுட்டு வரணும். அப்போ தான் அன்னிவன் இல்லாமல் ஒரே ஈக்குவலாக வரும். இப்போ நம்ம இந்த பாதியில் முடிச்சிட்டோம்ல, நீ இப்போ இங்கேருந்து போடு, கம்ப்ளீட் பண்ணிவிடு பேலன்ஸை. க்ளோஸ் பண்ணிவிட்டு தூவன மாதிரி மண்ணை தூவி விட்டு அழகாக பரப்பின மாதிரி தூவணும். ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையிலேருந்து அப்படியே தூவணும். அந்த விதைகள்லாம் மூடுற மாதிரி இருக்கணும். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதில் டேரெக்டாக வந்து கொத்தரவங்காய் செடியே போட்டுடலான்னு இருக்கேன். இதில் வெண்டைக்காரி அந்த அளவுக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு, அதனால் கொத்தரவங்காய் போட போகிறோம். எல்லா சீடும் 2 விதை கொத்தரவங்காய் ஒரே தொட்டியில் போட்டுடலாம். போடு, 2த்தையும் ஒரே குழியிலே போடு. மண் போடு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப உள்ள தள்ளனா முளைக்க ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து என்னோட டன் ஆடி பெருக்குக்கு ஆளுக்கு ஒரு விதையாச்சும் வீட்டில் விதைக்கணும்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்தது. இந்த தொட்டியில் ஆல்ரெடி நான் மிளகா நாற்றும் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சுற்றி பாலக்கீரை விதையும் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் மூட மறந்துட்டேன். இந்த எலி பையன் மொத்தத்தையும் கடிச்சு துப்பிட்டான். சரி, இதுலேயே நம்மளும் விடாமுயற்சியாக கொத்தரவங்காய் போட்டு முளைக்க போடுவோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஊனி வச்சுட்டேன். இனிமேல் கவர் பண்ணி வளர்த்து கொண்டு வந்துட வேண்டியதான். இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு அப்போ விழுற மிளகா விதைகள் அப்படியே இந்த மிளகா நாற்று வளர்ந்துட்டுருக்கேன் இந்த தொட்டிலே போட்டு வச்சுருவோம்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு கவர் பண்ணியே வச்சுட்டேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இதோட வளர்ச்சி அப்டேட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.